இந்த செஷன்ல ஒரு ஃபைலை ஓபன் பண்றது சேவ் பண்றதுக்கான டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு புது ஃபைலை ஓபன் பண்றேன், புது எக்ஸல் ஃபைலையே ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் உங்களுக்கு இப்படிதான் வரும், பார்த்திருப்பீங்க எல்லாருமே. இதுல புது ஃபைலை ஓபன் பண்ணா அதுக்கு ரெண்டு ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த புது ஃபைல் நியூன்னு இருக்கு, இங்க வந்து யூ கேன் சி பிளாங்க் ஒர்க் புக், எம்டியான ஒர்க் புக்கை நீங்க ஓபன் பண்ணணுமா அப்படின்னு காமிக்குது. இல்ல ஏதாவது ஒரு டெம்ப்ளேட், எக்ஸல்ல ப்ரீ டிஃபைன்டா சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இங்க சில டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே தெரியுது பாருங்க, இங்க சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு. இல்ல ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு ஓகேன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட மோர் டெம்ப்ளேட்ஸ், நீங்க மோர் டெம்ப்ளேட்ஸ்க்கும் போலாம். இல்ல இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நியூன்னு ஒன்று இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணாலும் ஓகே தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் மோர் டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்றேன். இங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு பாருங்க, ப்ரீ டிஃபைன்டா சில டெம்ப்ளேட்ஸ். நமக்கு கேலண்டர் வேணும், இல்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ டிஃபைன்டா ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் ஒரு இன்வாய்ஸ், எனக்கு பேசிக் பிசினஸ் இன்வாய்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும், அதுக்கான டெம்ப்ளேட் எனக்கு வேணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணா நிறைய டெம்ப்ளேட்ஸ் அங்கே இருக்கு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த டெம்ப்ளேட்ஸை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்க புது ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி இங்க போயிட்டு நீங்க ஐட்டம்ஸ் அதோட டீடைல்ஸை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு தானே கால்குலேட் ஆயிடும். இது ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்றது. எனக்கு டெம்ப்ளேட்லாம் வேணாம், ஃப்ரெஷ்ஷா எம்டியான ஒரு ஃபைல் வேணும்னாலே நீங்க ஃபைல்ல போயிட்டு நியூன்னு கொடுக்கலாம். இல்ல கண்ட்ரோல் என் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, அதை பண்ணாலும் ஓகே தான். ஓகே, இப்போ நியூன்னு கிளிக் பண்றேன், பிளாங்க் ஒர்க் புக், பிளாங்க் ஒர்க் புக்னு பண்ணலாம். இல்ல கண்ட்ரோல் என்ன்ற ஷார்ட்கட் கீ போட்டீங்கன்னா நேராவே உங்களுக்கு ஒர்க் புக் ஓபன் ஆயிடும். ஓகே, சோ இது புதுசான ஒரு ஃபைலை ஓபன் பண்றது. இப்ப ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்கு, எக்ஸிஸ்டிங் ஃபைலை எப்படி ஓபன் பண்றதுன்னா அதேதான். ஃபைல்ல போயிட்டு நீங்க ஓபன்ற பட்டனை கிளிக் பண்ணாலே இங்க ப்ரீ டிஃபைன்டா சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அடிக்கடி ஓபன் பண்ண ஃபைலோடைய லிஸ்ட் எல்லாம் இங்க வந்து பாருங்க. இதெல்லாம் தான் நம்ம ரீசெண்டா நான் ஓபன் பண்ண ஃபைல்ஸ். ஃபைல் பக்கத்திலேயே ஃபோல்டர்ஸ் இருக்கும், இங்க ஒர்க் புக்னு இருக்கும், ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரீசெண்டா ஓபன் பண்ண ஒர்க் புக்ஸ், ரீசெண்டா ஓபன் பண்ண ஃபோல்டர்ஸ். இல்ல ஃபைல் நேம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இங்க சர்ச் பாக்ஸ் மூலமா சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். இதெல்லாம் ரீசெண்டா ஓபன் பண்ண ஒரு ஃபைல். சரி, இப்ப நான் இந்த ஓபனுக்கே போறேன். ஓபனுக்கு போயிட்டு எனக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதை ஓபன் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், அதுக்கான ஷார்ட்கட் கீயும் இருக்கு, கண்ட்ரோல் ஓ. கண்ட்ரோல் ஓவை பிரஸ் பண்ணாலும் உங்களுக்கு இங்க ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் ஆகும். சரியா, இது ஓகே. இன்னொரு மெத்தட் பாருங்க, இப்ப நான் ஃபைல்ல போயிட்டு இந்த ஹோம்ல கிளிக் பண்ணாலே இங்க கீழே சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுவும் ஒரு ஆப்ஷன் தான், ரீசென்ட்னு போட்டு ரீசெண்டா நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிருக்கோம், என்னைக்கு டேட் கடைசியா அதை ஆக்சஸ் பண்ணிருக்கோம், எப்ப யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஆப்ஷன் வரும். பின்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஷேர்டு வித் மீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பிண்டுனா என்னது, ஷேர்டு வித் மீனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நான் ஷேர்டு வித் மீனுக்கு வந்தேன். ஷேர்டு வித் மீனாக்கா யாரோ எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைல அனுப்புறாங்க, அவுட்லுக் மூலமா எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைல அனுப்புறாங்கன்னா வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபைல டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் ஓபன் பண்ணுவோம் இல்லையா. சோ இப்ப இது தேவையில்லை, இது ஒரு நியூ ஃபீச்சர். லேட்டஸ்ட் வெர்ஷன்ல தான் அந்த ஃபீச்சர் இருக்கு, 19 ஆஃபீஸ் 365. பழைய வெர்ஷன்ல அன்பார்ச்சுனேட்லி இந்த ஷேர்டு வித் மீன்ற ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த ஷேர்டு வித் மீன் கொடுத்தா எனக்கு யாரெல்லாம் ஃபைல்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ஆன்லைன்ல, அதாவது மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, யாராவது எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்கன்னா அந்த ஃபைலோட லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த ஃபைல் இங்க தானாவே வந்துடும். நீங்க இதை கிளிக் பண்ணாலே போதும், அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். ஓகேங்களா. இந்த பிண்டுனா என்ன அர்த்தம், பிண்ட். இப்போ நீங்க ஒரு ஃபைலை அடிக்கடி யூஸ் பண்ண போறீங்க, எனக்கு டெய்லி இந்த ஃபைல் வேணும், ஸோ ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபைலே எடுத்துக்கேன், புக் 1 அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல் நான் அடிக்கடி யூஸ் பண்ணணும், ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு தடையும் போய் ஓபன் பண்ண வேண்டாம், எனக்கு அடிக்கடி யூஸ் பண்ணணும், அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு ஓபன் பண்றதுக்கு பதிலா இந்த ஃபைலுக்கு நேரா போனீங்கன்னா இங்க கடைசியில ஒரு ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஷேர்னு ஒண்ணு இருக்கு, இங்க பின்னு ஒண்ணு இருக்கு. பின் போட்ட மாதிரி ஒரு இமேஜ் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க, பின். ஓகே, ஸோ நான் அந்த பின்னு கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ பின்னு ஆயிடும், அது என்னோட இதுல பிண்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த பிண்டுன்றத போய் பாத்தீங்கன்னா உங்க ஃபைல் இங்கே தான் இருக்கும். ஸோ எப்போ வேணும்னாலும் நம்ம இந்த ஃபைலை இங்கே ஓபன் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, இந்த ஃபைலை எப்போ வேணாலும் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். பிண்ட், பிண்ட்னா அடிக்கடி நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போற சில ஃபைல்ஸ் தான் அந்த பிண்ட்ன்ற லிஸ்ட்ல இருக்கும், அதை ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நியூ ஃபைலை எப்படி பண்றது, எக்ஸிஸ்டிங் ஃபைலை எப்படி ஓபன் பண்றதுலாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஃபைலை சேவ் பண்றதுக்கு நமக்கு 2-3 மெத்தட் இருக்கு. இங்க டாப்ல பாத்தீங்கன்னா சேவ்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், இல்ல கண்ட்ரோல் எஸ்ன்ற ஷார்ட்கட் கீயை பண்ணிக்கலாம்.
ஏற்கனவே நீங்க இந்த ஃபைலை சேவ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் இங்க வந்திருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அது சேவும் ஆயிருக்கும். இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேவ் பண்றோம்னா அப்போ இந்த ஃபைலுக்கு நேம் என்ன கொடுக்க போறீங்க, எந்த லொகேஷன் காமிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபைல்ல போய் சேவ்னு கொடுக்குறேன், இல்ல கண்ட்ரோல் எஸ் பிரஸ் பண்றேன். சேவ்னு கொடுத்தா என்ன, இதோடைய ஃபைல் நேம் என்ன கொடுக்க போறீங்க, இந்த ஃபைலோடைய டைப் என்ன கொடுங்க. ஃபைல் டைப்ல நிறைய டைப் இருக்கு, ஓல்டு ஃபார்மேட், நியூ ஃபார்மேட். இது என்னென்ன ஃபார்மேட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ற நம்ம அடுத்த லெவல் ஆஃப் செஷன்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைல் நேமை நீங்க கொடுத்துட்டா எங்க சேவ் பண்ணணும். இங்க நாம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண, அடிக்கடி இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ண ஃபோல்டர் நேம்ஸ் எல்லாம் வரும். அப்படி இல்லைனாலும் நீங்க நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர்னா புதுசா ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க லொகேஷன் மோர் ஆப்ஷன்ல போயிட்டு எந்த லொகேஷன் நீங்க சேவ் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட் இல்லையா. இல்ல கண்ட்ரோல் எஸ்ன்ற கீயை பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது என்னோட ஃபைல் நேம், அதே மாதிரி எங்க டாக்குமெண்ட்ஸ், அதுலயும் இங்க பாருங்க லாஸ்ட்ல மோர் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இந்த மோர் ஆப்ஷன்ல போயிட்டு அந்த ஃபோல்டரோ அந்த லொகேஷன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா பாருங்களேன், நீங்க அங்க பாத்திருப்பீங்க அது ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல தான் போய் சேவ் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல ஒரு OneDriveல எனக்கு சேவ் ஆகுது. பட் எனக்கு ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒரு பர்டிகுலர் லொகேஷன், எனக்கு என்னோட ஃபைல் எல்லாம் நான் ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அங்கதான் என்னுடைய ஃபைல்லாம் சேவ் ஆகணும். ஒவ்வொரு தடவையும் நான் கண்ட்ரோல் எஸ் போட்டுட்டு அந்த ஃபோல்டரை போயிட்டு இல்ல வந்து ஃபைல்ல போயிட்டு சேவ்னு கிளிக் பண்ணி அந்த லொகேஷன் எது மோர் ஆப்ஷன்ல போயிட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னோட ஃபைல் எல்லாம் டி கோலன்ல தான் சேவ் ஆகணும், டி கோலன்ல ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல போய் தான் சேவ் ஆகணும் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு தடவையும் செலக்ட் பண்றதுக்கு பதிலா காமனா நீங்க ஆப்ஷன்ல கொடுத்துடலாம். ஃபைல்ல போயிடுங்க, ஃபைல்ல போயிட்டு லாஸ்ட்ல ஆப்ஷன் இருக்கும், கிளிக் ஆன் த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. இதுல சேவ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இங்க சேவ். சோ இந்த சேவ்ல போனா நமக்கு ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன், சேவ் டிஃபால்ட் லோக்கல் ஃபைல் லொகேஷன். சோ நீங்க சேவ் பண்ணா டிஃபால்ட்டா எங்க போய் சேவ் ஆகணும். இங்க பாருங்க டாக்குமெண்ட்ஸ் போட்டுருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் பதிலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன், எனக்கு அப்படி ஆகக்கூடாது. எனக்கு இல்ல அந்த லொகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அதை காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து டி கோலன்ல இந்த ஃபோல்டர்ல எனக்கு எந்த ஃபைலா இருந்தாலும் டி கோலன்ல இங்க போய் தான் சேவ் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இனிமேல் எந்த ஃபைலா இருந்தாலும் டிஃபால்ட் இந்த லொகேஷன்ல தான் சேவ் ஆகணும். ஓகே, இனிமேல் பாருங்க, நீங்க எப்பெல்லாம் ஃபைலை சேவ் பண்றீங்களோ கண்ட்ரோல் எஸ்ஸோ ஏதோ சேவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா அது அந்த ஃபைல் அந்த லொகேஷன்ல போய் தான் உட்காரும். நீங்க எந்த ஃபைலை சேவ் பண்ணாலும் ஓகே, கண்ட்ரோல் எஸ் நான் சேவ் பண்றேன், அது டிஃபால்ட்டா அந்த லொகேஷன்ல போய் அந்த ஃபைல உட்காரும். ஓகே, சோ நீங்க டிஃபால்ட் ஃபைல் லொகேஷனை கூட செட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல தவிர லோக்கல் டாக்குமெண்ட்ஸ்ல டிஃபால்ட், ஆன்லைன்ல பை டிஃபால்ட்டா சேவ் ஆகும். இல்ல நீங்க லோக்கல் பாருங்க, இங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டி கோலன்றது ஃபர்ஸ்ட்லயே வந்து டாப்லயே வந்திருக்கு, நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல தவிர ஆஃப்லைன்ல டிஃபால்ட் லொகேஷன் எங்க வேணுமோ அங்க சேவ் பண்ணிக்கலாம். இது புது ஃபைல சேவ் பண்றது. ஏற்கனவே இருக்கிற ஃபைல், இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏற்கனவே பின்ல போட்டு வச்சிருக்க ஒரு ஃபைலை நான் ஓபன் பண்றேன். இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணா அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் ஒன்னும் சேஞ்சஸ் தெரியாது. கண்ட்ரோல் எஸ் பண்றோம், இல்ல அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். இல்ல இந்த ஃபைலை வந்து வேற ஒரு லொகேஷன்லயோ இல்ல வேற ஒரு பேர்லயோ நான் சேவ் பண்ணணும், வேற லொகேஷன்ல வேற ஒரு பேர்ல சேவ் பண்ணணும், இல்ல ஃபைல் டைப்பை மாத்தணும், இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ்ன்னு கிளிக் பண்ணா அதே மாதிரி தான் எந்த லொகேஷன்ல எங்க நீங்க சேவ் பண்ண போறீங்க. இல்ல இந்த ஃபைலோடைய இதுவை F12 பிரஸ் பண்ணா போதும். F12 ஷார்ட்கட் கீ ஃபார் சேவ் ஆஸ். அதுல எங்க சேவ் பண்ணணும், டில வேணுமா இல வேணுமா, இந்த ஃபைலோட நேமை மாத்தணும்னு நினைச்சா கூட நீங்க மாத்திக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம ஓபன் பண்ண ஃபைலை எப்படி சேவ் பண்றது பார்த்தோம். ஃபர்தர் அதர் டிப்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.